நாளில் உங்களுக்காக நான் ஜெபிக்க இருக்கிறேன். இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகளும் என்னோட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை போராட்டம் இருக்குதோ அதெல்லாம் ஜெப நேரத்தில் நினைத்து கொண்டு நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அதுலேருந்து தேவன் நிச்சயமாக விடுதலை தருவார். உனக்கு கடன் பிரச்சனை இருக்கலாம், வியாதி பிரச்சனை இருக்கலாம், இல்லை பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆகலைன்ற ஒரு தவிப்பு பெற்றோர் இருக்கலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற பிள்ளைகள் இந்த ஜெபத்தில் கலந்து கொண்டு என்னோட கூட ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் நிச்சயமாக ஒரு விடுதலையை தருவார். நல்லா நம்ம ஜெபிக்கலாம். ஒரு பாடலை பாடி நம்ம ஜெபம் பண்ண போகலாம். அல்லேலூயா. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. கலங்காதே திகையாதே விசுவாசியே, கலங்காதே திகையாதே விசுவாசியே. கல்வாரி நாயகன் கைவிடாரே, கல்வாரி நாயகன் கைவிடாரே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. தந்தை தாய் உன்னை வெறுத்திட்டாலும், வந்த பாசங்கள் அருந்திட்டாலும், தந்தை தாய் உன்னை வெறுத்திட்டாலும், வந்த பாசங்கள் அருந்திட்டாலும், நிந்தை தாங்கிட்ட தேவன் நம்மை சொந்த கரங்களால் அணைத்து கொள்வார். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. பிறர் வசி கூறி துன்புறுத்தி இல்லாதது சொல்லும்போது, பிறர் வசி கூறி துன்புறுத்தி இல்லாதது சொல்லும்போது, நீ மகிழ்ந்து களி கூறு, விண்கை மாறு மிகுதியாகும். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. கொடும் வறுமையில் உழன்றாலும், கடும் பசியினால் வாடினாலும், கடும் கொடுமையில் உழன்றாலும், கடும் பசியினால் வாடினாலும், அன்று எளியவை போஷித்தவர் இன்று உன் பசியாற்றிடாரோ. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. அல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறப்பா. நாளில் கூட என்னோட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக என் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடியே இன்றைய நாளில் ஆண்டவரை பிள்ளைகள் யாரெல்லாம் விசுவாசத்தோடு ஆண்டவரே இந்த ஜெபத்தில் கலந்து கொள்ளுகிறார்களோ அவங்க விசுவாசத்தின்படியே கர்த்தர் எல்லாவற்றையும் ஆக பண்ணும்படியாக ஜெபிக்கிறோப்பா. அல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். தகப்பனே, விசேஷமாய் கடன் பிரச்சனையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கடனை வாங்கிட்டு அதை அடைக்க முடியாமல் வட்டி ஏறி கொடுக்க முடியாத கஷ்ட சூழ்நிலையில் என்ன செய்யலாம் என்று தவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக இந்த வேளையில் ஜெபிக்கிறோம். அவர்களுடைய எல்லா விதமான பிரச்சனை மாறும்படி இந்த கடன் அடைக்க உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. இயேசுவே, ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். அது நிமித்தம் குடும்பத்தில் ஒரு சமாதானம் இல்லாமல் கண்ணீரோடு வேதனையோடு அப்பா இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கூட என் தேவாதி தேவன் தாமே அவர்களுடைய கண்ணீரை கண்டு ஏசப்பா அந்த கடன் அடைக்க நீர் உதவி செய்வீராக. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். நீயோ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காது இருப்பாய் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே பிள்ளைகளுடைய கடன் அடைக்க இவர்கள் கடன் கொடுக்கிறவர்களாய் மாற ஆண்டவர் ஆசீர்வதியும் ராஜா.
தகப்பனே நீர் அப்படியாய் இந்த ஜபத்தை கேட்டு ஆண்டவரே பிள்ளைகளுக்கு உதவி செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி நன்றி ராஜா. அதே மட்டும் இல்லாமல் தகப்பனே குடும்பத்தில் வேலை வாய்ப்பு இல்லாமல் ஆண்டவரே வேலைக்காக அப்பா எங்கெங்கோ தேடி அலைந்தும் கூட சரியாக அவங்க எதிர்பார்க்கிற ஒரு சம்பளத்துக்கு வேலை இல்லாதபடி கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அதே போல் ப்ரமோஷனுக்காக எதிர்பார்த்துருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்களையும் கண்ணோக்கி பாரோம். நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுத்து ஆசீர்வதியும். எதிர்பார்க்கிற ப்ரமோஷன் அவர்களுக்கு கிடைக்க அப்பா நீ உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். தகப்பனே நம்ம நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனே இந்த ஜபத்தை கேட்டதுக்காக உமக்கு ஸ்தோத்திரப்பா. அப்பா குடும்பங்களில் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை ஒரு மனம் இல்லாமல் ஆண்டவரே டைவர்ஸ் சென்று போய் நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறோம். அப்பா அப்படியே வசனம் சொல்லுது, தேவன் நினைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவான் என்று சொல்லி, அதுபோல் அந்த வசனத்தின்படி பிள்ளைகள் ஆண்டவரை யாரெல்லாம் இப்படி பிரிவினையோடு இருக்கிறார்களோ அவர்களை தேவன் அப்பா ஒன்றிணைக்கும்படியாய் அவர்கள் சேர்ந்து சமாதானமாக மகிழ்ச்சியாக சந்தோஷமாய் வாழ நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம்ப்பா. தேவன் அப்படிப்பட்ட பிள்ளைகளை அப்பா ஒன்றிணைத்து ஒரு சமாதானத்தை கொடுப்பதற்காய் அவர்கள் ஒன்றாய் இணைந்து வாழ செய்வதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி 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 ராஜா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் மட்டும் இல்லை, வியாதியின் மூலியமாய் என்னென்ன பிள்ளைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ தகப்பனே, எந்த வியாதியினால அப்பா சோதர சக்கரை வியாதினால் தகப்பனே குடல் புண்ணுனால எசப்பா சோதரிக்கிறோம். கர்ப்பப்பை அப்பா கர்ப்பப்பையினால அப்பா சோதரம் பாதிக்கப்பட்ட பெண்கள் இவர்கள் யாவருக்காகவும் கூட அந்த வேலையில் ஜெபிக்கிறேன். இந்த நிலையில் எங்கெங்கெல்லாம் இருந்து பிள்ளைகள் பார்த்து கொண்டு என் வேதனை வலி நீங்காதா, என்னுடைய வியாதி நீங்காதா என்று சொல்லி கண்ணீரோடு அப்பா இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஆண்டவரே ஜெபிக்கிறோம். அவர்கள் கண்ணீரை துடைத்து அவர்கள் வேதனைகளை மாற்றி அவங்க வியாதியின் படுக்கை முற்றிலுமாக மாற்றி போடுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றி ராஜா. தகப்பனே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். ஏசப்பா உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். கரத்தில் ஒப்பு கொடுக்குற சுவாமி. தேவன் இந்த ஜபத்தை கேட்டு அப்பா இந்த 4 காரியங்களுக்காக கடன் பிரச்சனை உள்ள பிள்ளைகளுக்காகவும் வியாதிப்பட்ட பிள்ளைகளுக்காகவும் அப்பா டைவர்ஸாக இருக்கிற பிள்ளைகளுக்காகவும் நான் ஜெபித்தேன். ஆண்டவரே சோத்திரம். இந்த ப்ரமோஷனுக்காக பிள்ளைகள் இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபித்திருக்கிறோம். கத்த ஜபத்தை கேட்டு அப்படியா காரியங்களை வாய்க்க பண்ணுவதற்காக சோத்திரம். ஆண்டவரே அப்பா சோத்திரம். ஜபத்தை கேட்டு கிரியை செய்கிற நீர் நிச்சயமாக இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான்ற வார்த்தையின்படி அவர்கள்